இன்னும் சொல்லணும்னா பார்த்திபனை வந்து சென்னை பக்கங்கனால அவரை வேற ஒரு சமூகம் தான் பலர் நினச்சிருக்கலாம். இன்னொன்று பார்த்திபனை யாரும் சாதி குறித்து ஆராய்ச்சி செஞ்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் ஒன்றும் பெரிய அரசியல் ஒரு ரஜினி மாதிரி கமல் மாதிரி பெரிய ஹீரோ அந்த ஒரு அரசியலுக்கு வரப்போகிறாங்கிற மாதிரி லெவலில் இல்லைனால யாரும் அந்த மாதிரி ஆய்வெல்லாம் செய்யலை. அவர் ட்ராக் தனி. பாக்கியராஜா எல்லாரும் மேற்கு மண்டலத்தில் இருக்கிறனால கவுண்டர்னு கூட நினச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் வலிந்து கட்டிட்டு நான் ஒரு கம்மா நாயுடு அதில் எனக்கு பெருமைன்னு அவர் சொல்லியிருக்காரு 72 வயசில். ஆனால் 25-26 வயசில் அவருடைய படங்கள்லாம் சாதி ஒழிப்பு படங்கள், சாதி மறுப்பு திருமண படங்கள், தாலி மறுப்பு திருமண படங்கள்னு புரட்சிகர பெண்ணிய சாதி ஒழிப்பு படங்களையெல்லாம் பாரதி ராஜா பாக்கியராஜ் அந்த காலத்தில் அவருங்க எடுத்திருக்கிறாங்க. பல தலித் ஆதரவு திரைப்படங்களை எடுத்தவர் பாக்கியராஜ். சேரிக்குள்ளே சாமி வரணும்னு சொல்லி படம் எடுத்திருக்கிறாரு. இப்படியெல்லாம் படம் எடுத்த நம்ம எங்க சின்ன ராசா பாக்கியராஜ் அப்படி பேசுனது அதிர்ச்சின்னா, அந்த அதிர்ச்சி குறையிறதுக்குள்ளே பார்த்திபன் வந்து ஒரு தெலுங்கு படத்தில் ஷூட்டிங்காக அந்த பட ப்ரொமோஷனில் போய் நான் நாயுடுங்கிறார். நான் என்ன சொல்கிறேன், தெலுங்கு படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்களே அது ஒன்றும் தப்பு இல்லை. அந்த மக்களை நீங்கள் பெருமைப்படுத்துவது தப்பு கிடையாது. நம்மளை மாதிரி தான் அவங்களும் மக்கள். நம்ம தமிழர்கள் மாதிரி அவங்க தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளி எல்லாருமே மனுஷன்தான். நான் என்ன சொல்கிறேன், அந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு போகும்போது தெலுங்கர்களை நீ பெருமையாக பேசு, நான் தப்புனே சொல்லலை. ஏன்னா மகேஷ் பாபு இவங்களாம் இங்கே வரும்போது நான் சென்னை பையன், நானும் மெட்ராஸ்காரன் தான், நான் மெட்ராஸ்லாம் படித்தேங்கிறாங்க. ஆனால் அது உண்மையும் கூட. ஆந்திராக்காரன், கன்னடத்துக்காரன், மலையாளக்காரன் எல்லாருக்கும் வாழ்க்கை போட்டதே இந்த மெட்ராஸ் தான்.